ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உபதேசமா உழுவதா? கிறிஸ்துவினாலே சரீரம் முழுவதும், அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். குடும்ப புராணத்தின்படி 2 சகோதரர்கள், ஒருவன் பெயர் பில்லி, அடுத்தவன் பெயர் மெல்வின், சிறுவர்களாக இருந்த பொழுது ஒரு சமயம் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்த பால் பண்ணையில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆகாயத்தில் ஒரு விமானம் சில எழுத்துக்களை வரைவதை பார்த்தார்கள். போ என்று அந்த எழுத்துக்களை படித்தனர். அந்த எழுத்துக்கள் தங்களுக்கு சொந்த கருத்து ஒன்றை தெரிவிக்கின்றது என்று சகோதரர்கள் தீர்மானம் செய்து கொண்டார்கள். ஒருவன் சொன்னான், தனக்கு தென்பட்டது கோ ப்ரீச், அதாவது போய் உபதேசம் செய். மற்றொருவன் சொன்னான், அந்த எழுத்துக்கள் குறிப்பது கோ ப்ளோ, போய் உழவு தொழில் செய் என்று கூறினான். முதல் பையன் பில்லி கிரஹாம் தன் வாழ்க்கையை உபதேசத்திற்காக அர்ப்பணித்து மிகப்பெரிய சுவிசேஷகராக மாறினார். அடுத்தவன் மெல்வின் தன்னுடைய குடும்ப பண்ணையை வெகு ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தினார். ஆகாயத்தில் எழுதின எழுத்துக்கள் இருக்கட்டும், பில்லியை ஆண்டவர் உபதேசத்திற்கும் மெல்வினை விவசாயத்திற்கும் அழைத்திருந்தால் அவர்கள் இருவருமே இறைவனை தங்கள் ஊழியங்கள் மூலியமாக கனப்படுத்தினார்கள். பில்லி நெடுநாள் பிரசித்தி பெற்று இருந்தாலும் அவருடைய சகோதரனுடைய பண்ணை வேலை ஒன்றும் குறைச்சல் இல்லை. தேவன் சிலரை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கின்றார். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். அதனால் மற்ற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறவர்களின் முக்கியத்துவம் குறைவதில்லை. பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு அவயமும் தன் தன் கிரியையை செய்ய வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகளால் இயேசுவை மேன்மைப்படுத்த வேண்டும். அப்படி செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் உபதேசிக்கிறோமா அல்லது உழுகிறோமா? எப்படி இருந்தாலும் இயேசுவுக்காக வாழலாம். கூறினவர் தேவ் பிராணன். நம்முடைய ஈவுகளின் மூலமாக நம் தொழில்களில் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், மற்றவர்களும் அவ்வாறே இயேசுவுக்கு சேவை செய்யும்படி எப்படி அவர்களை ஊக்குவிக்கலாம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.